இருக்கு. இல்ல எனக்கு வீட்டு காரியத்துல நான் வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன், இவங்க எனக்கு பிரச்சனை பண்றாங்க. இது மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும்போது ஆண்டவர் இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? சங்கீதக்காரனாகிய தாவீதை போல நாமும் கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளுங்க ஆண்டவரே. அடுத்த வார்த்தையில பாத்தீங்கன்னா, என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். இப்போ எதிராளிகளுக்கு விரோதமா நம்மளுக்கு ஒருத்தவங்க தீங்கு செய்யும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம்? கோவத்தோட ஒரு வார்த்தை திட்டிடுவோம். அவங்க நம்ம கிட்ட பேச வரும்போது நம்மளும் ஒரு 2 வார்த்தை பேசிடுவோம். அப்படி சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன பண்றாரு? பேசாதபடி தீர்மானம் பண்ணி வைத்திருக்காரு. என் வாய்கள் மீறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம கூட நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, மனுஷர்கள் நம்மளுக்கு விரோதமா வரும்போது நம்மளுடைய நியாயத்தை யார்கிட்ட போய் சொல்லணும்? கர்த்தர் இடத்துல போய் சொல்லணும். அந்த நேரத்துல நம்மளுக்கு விரோதமா எத்தனை பேர் என்ன கோல் சொல்லிட்டு வந்தாலும் சரி, அந்த நேரத்துக்கு நம்மளுடைய வாய்கள் மீறாதபடி நம்மளும் தீர்மானம் பண்ணிக்கொள்ளணும். சங்கீதக்காரனாகிய தாவீதை போல தீர்மானம் பண்ணணும். அப்பதான் கர்த்தர் நம்மளுடைய நியாயத்தை விசாரிக்க அது ஏதுவா இருக்கும். ஏன்னா இதுல முந்தின வார்த்தை பாத்தீங்கன்னா, புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். ஆண்டவர் இவன் ஏதாவது தப்பு பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை யோசிச்சு பாக்குறா, புடமிட்டு பாக்குறா. அப்போ அவர்கிட்ட தாவீது கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்ல, எந்த தப்பும் பண்ணல, ஒன்றும் காணாதிருக்கிறா. நம்ம கிட்ட புடமிட்டு பார்க்கும்போது நம்ம ஒரு நியாயத்தை கர்த்தரிடத்துல போய் சொல்றோம். ஆனா நம்மளே தப்பு பண்ணிட்டு போய் நின்னோம்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கேட்பாரு அந்த ஜபத்தை? கேட்க மாட்டார். ஏன்னா நீ அந்த தப்பு தானே பண்ணிருக்க. அவங்க உன்னை திட்டினாங்கன்னா நீ பதிலுக்கு திட்டிட்டு தானே வந்திருக்க. அப்புறம் எப்படி ஆண்டவர் நியாயம் செய்ய முடியும்? ஆண்டவர் இடத்துல நியாயம் செய்யணும். ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்யணும்னா நம்ம வாய்கள் மீறாதபடி தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இது உங்க வாழ்க்கையில ஞாபகமா வச்சுக்கோங்க. கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வீடியோல மீதமுள்ள வசனங்களை நம்ம தியானிப்போம். God bless you.